இன்னைக்கு உங்க கை வெறுமையானதா இருக்கலாம். இன்னைக்கு நீங்க மற்றவர்களை சார்ந்து நீங்க வாழலாம். இன்னைக்கு இன்னொருத்தருடைய அண்டர்ல உங்க வாழ்க்கை அமைஞ்சிருக்கலாம். இன்னைக்கு இன்னொருத்தருக்கு முன்பாக உங்க பிள்ளைகள் கைகட்டி நிற்கலாம். ஆனா நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானா உங்களை கொண்டு ஒரு சாம்ராஜ்யத்தை கர்த்தர் நிலைநாட்ட போகிறார். உங்க குடும்பத்தை கொண்டு ஆண்டவர் ஒரு சாம்ராஜ்யத்தை கர்த்தர் நிலைநாட்ட போகிறார். உங்கள் மூலமாய் ஒரு ராஜ்யத்தை ஆண்டவர் ஸ்திரப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. உங்களை கொண்டு அந்த நிறுவனத்தை கர்த்தர் ஆரம்பிக்க பண்ணி, அந்த நிறுவனத்தை இந்த தேசத்திலே ஆண்டவர் நிலைநாட்ட பண்ணி, அந்த நிறுவனத்தை கர்த்தர் ஒரு மிகப்பெரிய மரமாய் வளர்த்து அதிலிருந்து ஆயிரக்கணக்கான பேர் ஆசீர்வதிக்கப்படுகிற அளவிற்கு கர்த்தர் என் கையிலே ஒரு ராஜ்யத்தை கர்த்தர் தரப்போகிறார். ஆமென். ராஜாங்கம் உங்களுடைய குடும்பத்திற்கு வரும். ராஜாங்கம் உங்களுடைய தலையின் மேல் இருக்கும். ராஜாங்கம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கடந்து வரும். இதை விசுவாசிக்கிறவர்களுக்கு அப்படியே நடக்கும். ஆமென். இனி உங்கள் சொற்கேட்டு நடக்கிற அளவிற்கு உங்கள் வாயின் வார்த்தைகளை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவார். அந்த அதிகாரத்தை ஆண்டவர் உங்கள் கைகளிலே தருவார். அந்த மகிமையை நீங்கள் அனுபவிப்பீர்கள். நீங்கள் அந்த காரியத்தை சொல்லும் போது அது அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. ஏசப்பா என்னுடைய இருதயத்துல வைத்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்துவோம் வாருங்கள். அங்கே ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்துவோம் வாருங்கள். கர்த்தர் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அநேகரை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைக்கிறார். எதற்காக ஆண்டவர் அழைக்கிறார் என்றால், ஒரு ராஜ்ய பாரத்தை நம் மூலமாய் கர்த்தர் ஸ்திரப்படுத்த போகிறார். ஒரு ராஜ்ய பாரத்தை, ஒரு ஆளுகையை கர்த்தர் நம் மூலமாய் கர்த்தர் உண்டாக்க போகிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நான் நம்புகிறேன், உங்களை நீங்க குறைச்சலா நீங்க நினைக்க வேண்டாம். உங்களை நீங்க அற்பமா நினைக்க வேண்டாம். கர்த்தர் இந்த ஜெபத்திலே கலந்து கொள்ள பண்ணினதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உங்கள் மூலமாகவும் என் மூலமாகவும் ஆண்டவர் ஒரு ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்த போகிறார். ஒரு ராஜ்ய பாரத்தை நமக்கு கர்த்தர் தரப்போகிறார். உங்க குடும்பத்தில் ஒருத்தர் ஆளுகையில இருக்க போகிறார்கள். கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை கர்த்தர் ஆளுகை லெவல்ல கர்த்தர் கொண்டு போய் கர்த்தர் வைக்க போகிறார். நான் நம்புகிறேன், நீங்கள் கை நீட்டுகிற காலங்கள் சீக்கிரமாய் மாற போகிறது. கர்த்தர் உங்களுடைய கைகளை ஸ்திரப்படுத்தி நீங்க ஆளுகையிலே இருந்து மற்றவர்களுக்கு கொடுக்கிற அளவிற்கு, மற்றவர்களை போஷிக்கிற அளவிற்கு ஒரு தலைமைத்துவத்தை நம்முடைய தலையின் மேல் கர்த்தர் வைப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை மேல தட்டி, கர்த்தருடைய அழைப்பு நமக்கு நேராய் கடந்து வருகிறது. ராஜ்ய பாரத்தை ஸ்திரப்படுத்துவோம் வாருங்கள். சொல்லுங்க பார்க்கலாம். ராஜ்ய பாரத்தை ஸ்திரப்படுத்துவோம் வாருங்கள். ராஜ்ய பாரத்தை ஸ்திரப்படுத்துவோம் வாருங்கள். ஹல்லேலூயா. உங்கள் மூலமாகவும் நீங்க எத்தனை பேர் இதை 100% விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியாது. ஆனா நீங்க இதை நம்புங்க. இன்னைக்கு உங்க கை வெறுமையானதா இருக்கலாம். இன்னைக்கு நீங்க மற்றவர்களை சார்ந்து நீங்க வாழலாம். இன்னைக்கு இன்னொருத்தருடைய அண்டர்ல உங்க வாழ்க்கை அமைஞ்சிருக்கலாம். இன்னைக்கு இன்னொருத்தருக்கு முன்பாக உங்க பிள்ளைகள் கைகட்டி நிற்கலாம். ஆனா நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானா உங்களை கொண்டு ஒரு சாம்ராஜ்யத்தை கர்த்தர் நிலைநாட்ட போகிறார். உங்க குடும்பத்தை கொண்டு ஆண்டவர் ஒரு சாம்ராஜ்யத்தை கர்த்தர் நிலைநாட்ட போகிறார். உங்கள் மூலமாய் ஒரு ராஜ்யத்தை ஆண்டவர் ஸ்திரப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. உங்களை கொண்டு அந்த நிறுவனத்தை கர்த்தர் ஆரம்பிக்க பண்ணி,
அந்த நிறுவனத்தை இந்த தேசத்திலே ஆண்டவர் வந்து நிலைநாட்ட பண்ணி அந்த நிறுவனத்தை கர்த்தர் ஒரு மிகப்பெரிய மரமாய் வளர்த்து அதிலிருந்து ஆயிரக்கணக்கான பேர் ஆசீர்வதிக்கப்படுகிற அளவிற்கு கர்த்தர் என் கையிலே ஒரு ராஜ்யத்தை கர்த்தர் தரப்போகிறார். ஆமென். ராஜாங்கம் உங்களுடைய குடும்பத்திற்கு வரும். ராஜாங்கம் உங்களுடைய தலையின் மேல் இருக்கும். ராஜாங்கம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கடந்து வரும். இதை விசுவாசிக்கிறவர்களுக்கு அப்படியே நடக்கும். ஆமென். இனி உங்கள் சொற்கேட்டு நடக்கிற அளவிற்கு உங்கள் வாயின் வார்த்தைகளை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவார். அந்த அதிகாரத்தை ஆண்டவர் உங்கள் கைகளிலே தருவார். அந்த மகிமையை நீங்கள் அனுபவிப்பீர்கள். நீங்கள் அந்த காரியத்தை சொல்லும் போது அது அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. அப்படியே கைகளை உயர்த்தி இந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. சாதாரணம் இல்லை. நிறைய பேர் மேல அந்த அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. நிறைய வாலிப தம்பிகள் மேல ஆண்டவர் வைக்கிறாரு. தங்கச்சி மேல ஆண்டவர் வைக்கிறாரு. மகளே நீ ஆயத்தப்படு, மகனே நீ ஆயத்தப்படு. உன் நிமித்தம் ஒரு ராஜ்யத்தை கர்த்தர் ஸ்திரப்படுத்த போகிறார். உன் நிமித்தம் ஒரு கூட்டத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்த போகிறார். ஆமென். உன் நிமித்தம் ஆண்டவர் வந்து பல ஜனங்களை போஷிக்க போகிறார். உன் நிமித்தம் உன் தெருவை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் நிமித்தம் உங்கள் பட்டணத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். நீங்க இருக்கிற இடத்திலே கர்த்தருக்காக பேர் பெற்று வாழ்வீர்கள். இயேசுவே நாம் விசுவாசிக்கிறேன். ஆமென். விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாயிருக்கு. வேதம் சொல்லுது, உன்னுடைய வஸ்திர தொங்கலை பிடிச்சிட்டு 10 பேர் என்ன பண்ணுவாங்களாமா? உங்களுக்கு பின்னாடி வருவாங்களாமா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, நீங்க பின்னாடி போறது ஆசீர்வாதம் இல்ல. ஹலோ, நீங்க பின்னாடி போறது ஆசீர்வாதம் இல்ல. நீங்க முன்னாடி போகணும். உங்க பின்னாடி உங்க நிழலில 10 பேர் உங்க வஸ்திரத்தை பிடிச்சிட்டு பின்னாடி வரணும். அதுதான் மகிமை. கர்த்தர் அப்படிதான் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். வீட்டிலே கடைக்குட்டியாய் பிறந்தாலும் தகப்பனார் தாயார் ஒரு பெரிய பொருட்டாய் எடுக்காவிட்டாலும் தாவீதுனுடைய வஸ்திரத்தை பிடித்து கொண்டு அவனுக்கு பின்பாக குடும்பமே கடந்து சென்றது. யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களாலே துரத்தப்பட்டாலும் அவனுடைய வஸ்திர தொங்கலை பிடிச்சிட்டு கர்த்தர் 10 பேரை பின்னாடி போக பண்ணினார். நான் விசுவாசிக்கிறேன், நம்புறவங்களுக்கு இது சீக்கிரமாய் நடக்கும். இது நடக்கும். ராஜ்யத்தை கர்த்தர் ஸ்திரப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. ஒரு ஸ்பெஷலா ஒரு ஜெபத்தை இப்ப பண்ண போறோம். என்ன ஆண்டவருடைய வருகை தாமதிச்சா உங்க ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலையும் ஒரு ராஜ்யம் ஸ்திரப்படுத்தப்படும். என்ன பண்ணணும்? நீங்க யாரா மாறணும் அப்படின்னா நீங்க ராஜ்யமா மாறணும். ராஜ்யம்னா என்ன? ராஜ்யம்னா என்ன? ஆளுகை அப்படின்னா பவர் ஆளுகை. நம்ம தேவையில்லாம ஆளுகை பண்ண வேண்டாம், பெருமைக்காக ஆளுகை பண்ண வேண்டாம். ஆனா கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னன்னா, நீங்கள் அவர்களை ஆண்டு கொள்ளுவீர்கள். உங்க பிள்ளைகளுக்கும் இந்த ஆவிய கர்த்தர் உங்களுக்கு தரட்டும். இன்றைக்கு யாரோ ஒருத்தர் ஆளுகை செய்கிறார்கள். ஆனா கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகையில மாற்றினது போல உங்களையும் கர்த்தர் ஆளுகை செய்கிறவர்களாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. உங்க குடும்பத்துல உங்க ஃபேமிலியில ஒரு ராஜாங்கத்தை கர்த்தர் உண்டாக்க போறார். அடுத்த ஜெனரேஷனுக்கு ஆண்டவருடைய வருகை தாமதிச்சா அடுத்த ஜெனரேஷன் அந்த ஆளுகைக்கு கீழே வருவாங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த ஜபத்தில் அட்டன் பண்றவங்க நிறைய பேருக்கு புதிய தொழில்களை ஆண்டவர் தரப்போகிறார். புதிய வருமானங்களை ஆண்டவர் தரப்போகிறார். ஒரு புதிய பவரா ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். ஒரு விஸ்டமா ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். அதற்கு நேராக ஆண்டவர் உங்களை நகர்த்தி கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. காற்றை நாம் காண மாட்டோம், மழையை பார்க்க மாட்டோம். காற்றை நாம் காண மாட்டோம்,
மழையை பார்க்க மாட்டோம். வாய்க்கால்கள் நிரப்பப்படும், இன்று வாய்க்கால்கள் நிரப்பப்படும். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். பாடும் இயேசுவின் பிள்ளைகளே, எப்போதும் மகிழ்ந்திருங்கள். பாடும் இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே, எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். பாடுவோம் இனிமேல் காண மாட்டோம். நமக்கால் யுத்தம் செய்வார் இயேசு, நமக்கால் யுத்தம் செய்வார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் மகிமை. இயேசுவின் பிள்ளைகளே, எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே, எப்போதும் மகிழ்ந்திருங்கள். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு ஆளுகைய ஆண்டவர் நம்ம கையில கட்ட தரப்போகிறார். ராஜ்ய பாரத்தை ஸ்திரப்படுத்துவோம் வாருங்கள். ராஜ்ய பாரத்தை ஸ்திரப்படுத்துவோம் வாருங்கள். பிசாசின் மேல ஒரு ஆளுகை, பாவத்தின் மேல ஒரு ஆளுகை, கடனின் மேல ஒரு ஆளுகை, சமாதான குறைவுகள் மேல ஒரு ஆளுகை, மன வருத்தங்கள் மேல ஒரு ஆளுகை. எல்லாத்துலயும் அது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நான் தான் அங்க ஆளுகை. ஆமென். உலகத்துல இருக்கிற சகல ஜீவராட்சிகளையும் ஆண்டவர் படைச்சிட்டு வந்து ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் முன்பாகவும் ஆண்டவர் நிறுத்தி அவங்களுக்கு என்ன வாக்கு கொடுக்கிறாரு? என்ன வாக்கு கொடுக்கிறாரு? முயல் குட்டியை மட்டும் நீ ஆளுகை செய்வ, புறா குஞ்ச நீ ஆளுகை செய்வ, ஆனா சர்ப்பத்தை நீ ஆளுகை செய்ய மாட்ட அப்படின்னு நான் சொன்னாரு. சொல்லுங்க. சகலத்தையும் எல்லாவற்றையும் ஆண்டவர் அவனுடைய கையில கொடுத்து இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ சகலத்தையும் ஆண்டு கொள்ளுவாய். இப்போ சுத்தம் இல்லாதது சுத்தம் இல்ல மிருகங்கள், பேழையில அத்தனை ஜீவராசிகள் இருக்கிறது. ஒரே பேழை தான், ஆனா அந்த பேழைக்குள்ள இருக்கிற யானை திமிரிட்டு வெளியே வந்துருச்சுன்னா சொல்லுங்க, அவ்வளவுதான். நோவா ஒரு மிதி, 3 பிள்ளைகளையும் 3 மிதி மிதிச்சாலே முடிஞ்சு போயிருச்சு. ஆனா இல்லடா, போய் படுறா, ஒழுங்கா சாப்பிட்டியா, போ யானை போய் படு, சிங்கமா நீ போய் படு. அந்த ஆளுகையை ஆண்டவர் யார் கையில கொடுத்தார் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் நோவா கையில கொடுத்தார். ஆமென். நான் நம்புறேன் அந்த லெவலுக்கு ஏசப்பா உங்களை கொண்டு வருவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுத்தார். நீங்க ஜெபம் பண்ணணும், நீங்க ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு பாவம் உங்களை ஆளுகை செய்தா பிரதர், இன்னைக்கு உங்களை எதெல்லாம் ஆளுகை செய்து, ஆனா இந்த ஜெபம் முடியும் போது டோட்டலா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். ஏசப்பாட்ட விடாப்புடியா கேட்கணும். ஏன்னா ஏசப்பா நமக்கு வாக்கு கொடுத்திருக்காருல, நீ ஆளுகை செய்வேன்னு வாக்கு கொடுத்தாரு. இன்னும் அவரோடு கூட பாடுகளை சகிப்போமே, ஆனால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம், அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அதனால இதற்கு பிறகு ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து கண்டிப்பாக நீங்க அதை விட்டுறவே கூடாது. கர்த்தர் என்னை ஆளுகை செய்கிறவனாய் ஆண்டவர் மாற்ற போகிறார். வேதத்திலே இந்த சவுல் என்கிற இந்த மனுஷனை வந்து கர்த்தர் வந்து ஒரு பெரிய ஆளுகைக்கு நேராய் கர்த்தர் நடத்துவார். அப்போ இவருடைய வாழ்க்கையில வந்து 3 விதமான ஒரு காரியத்தை குறித்து இன்றைக்கு நான் வந்து வேகமாய் உங்களோடு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க நான் ஆசைப்படுகிறேன். எடுத்துக்கொள்ளலாம், எல்லாருமே எடுத்துக்கொள்ளலாமா? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தினுடைய ஆமென் 9ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். நீங்கள் 1 சாமுவேல்
நீ 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 3 நாளைக்கு முன்னே காணாமற் போன கழுதையை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவைகள் அகப்பட்டது. இதெல்லாம் சகல இஸ்ரவேலின் அபேட்சையும் யாரை நாடுகிறது? உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா என்றான். அடுத்த வசனம், அப்பொழுது சவுல் பிரதி உத்தரமாக நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்லுவானேன் என்றார். ஒரு விஷயம் கூட அந்த 20வது வசனத்தை கூட இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். 3 நாளைக்கு முன்னே காணாமற் போன கழுதையை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவைகள் அகப்பட்டது. ஆமென். சகல இஸ்ரவேலின் அபேட்சையும் யாரை நாடுகிறது? உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா என்றான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்போ இந்த சவுல் ராஜா என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய கழுதையை தேடி அவர் போறார். அப்போ தேடி போகும்போது காசு செலவழிஞ்சிருச்சு, இன்னைக்கு கொஞ்சம் தான் இருக்குது. அப்போ சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசியின் இடத்துல போய் பார்த்து, சரி இந்த கழுதை எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கலான்னு போகும்போது அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, எப்பா நீ எதுக்கு வந்திருக்க அப்படின்னு சொன்னா, நீ ஒரு ப்ராப்ளத்திற்காக நீ வந்திருக்கிற. உனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, கழுதை காணாமல் போயிருச்சு அப்படின்றதுக்காக நீ இந்த இடத்துல கழுதையை தேடி வந்திருக்கிறாய். ஆனா நீ தேடி வந்தது கழுதை, நீ வந்தது ப்ராப்ளத்திற்காக, சரி பண்றதற்காக வந்திருக்கிற. ஆனா ஆண்டவர் உன் மேல வச்சிருக்கிற திட்டம், உன் மேல வச்சிருக்கிற அழைப்பு என்ன அப்படின்னா, நீ ப்ராப்ளத்திற்காக வருகிறவன் அல்ல, சகல இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த பிரச்சனையை தீர்க்கிறதற்கு கர்த்தர் உன்னை ஒரு பெரிய சொல்யூஷனா, கர்த்தர் உன்னை ஒரு பெரிய விடுதலையாய், கர்த்தர் உன்னை ஒரு பெரிய தலைவனாய் ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக நாட்களாக ஜனங்களெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேருடைய ஜெபம் என்ன ஜெபம் அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷன் வேணும், நம்மளை ஆள்கிறதற்கு ஒரு மனுஷன் வேணும். அப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நிறைய பேருடைய ஜெபத்தினுடைய பதிலாக இன்றைக்கு ஆண்டவர் உன்னை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, முன்னோர்கள் நிறைய பேர் ஜெபம் பண்றாங்க, நிறைய அம்மா அப்பா ஜெபம் பண்ணினாங்க, நிறைய ஊழியக்காரர்கள் ஜெபம் பண்ணாங்க. எதுக்கு ஜெபம் பண்ணாங்க தெரியுமா? ஆண்டவரே ஊழியக்காரர்களை எழுப்புன்னு ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே பெரிய பெரிய ஆண்டவருக்கு பயப்படுகிற பெரிய பெரிய பிசினஸ் மேன்களை எழுப்புங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்றாங்க. பெரிய அரசியல் தலைவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளா மாறணும் அப்படின்னு ஜெபம் பண்ணாங்க. நான் விசுவாசிக்கிறேன், அந்த அநேகருடைய ஜெபத்தினுடைய பதிலா இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை ஆண்டவர் உருவாக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்ம நிறைய பேர் அநேகருடைய பதிலாய் கர்த்தர் நம்மை மாற்ற போகிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? முன்னோர்களுடைய ஜெபத்தினுடைய பதிலாய் கர்த்தர் என்னை மாற்ற போகிறார். ஒவ்வொரு வாலிப தம்பியும் தங்கச்சியும் ஒன்று நினைச்சுக்குங்க, கர்த்தர் உங்களை இந்த ஜெபத்திற்கு கொண்டு வந்திருக்கிற காரணம் என்ன தெரியுமா? இந்த ஜெபத்தை நீங்க எதுக்கு கேட்டுட்டு இருக்கிறீங்க தெரியுமா? நிறைய பரிசுத்தவான்களுடைய ஜெபத்தினுடைய பதிலாய் கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். நீங்க ஆயத்தப்படுங்க, நீங்க ஆயத்தப்படுங்க. உங்க தலை மேல ராஜாங்கம் இருக்குது, உங்க தலை மேல ராஜ்யத்தை ஆளுகிற அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிறார். நிறைய பேருடைய ஜெபத்தினுடைய பதிலாய் நீங்கள் மாற போகிறீர்கள். கர்த்தர் நிறைய பேருடைய ஜெபத்தினுடைய பதிலாய் என்னை மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ ஜெபம் பண்ணணும். நீங்க யார் அப்படின்னா, கர்த்தர் உங்களை தனியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை. அநேக பிரச்சனைகளை சால்வ் பண்றதற்கு ஆண்டவர் உங்களை என்ன பண்ணியிருக்கிறார்னா, கிருபையாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்பர் 1,
முதலாவதாக கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அநேகருடைய ஜெபத்தினுடைய பதில் நானாய் மாறப் போகிறேன். எஸ், ஆமோதிக்கிறீர்களா? ஆண்டவர் உங்க குடும்பத்தில் ஒரு பதிலை ஆண்டவர் வைத்திருக்கிறார். கைகளை எல்லாரும் உயர்த்தி இந்த வார்த்தையை சொல்லி, எஸ், பரிசுத்தவான்கள் தேடின, பரிசுத்தவான்கள் நிறைய பேர் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணின அந்த எழுப்புதலை கர்த்தர் உங்களுக்குள்ளே ஆண்டவர் கொண்டு வர போகிறார். அன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபித்த ஜெபத்தை கேட்டு நடு வழியிலே கர்த்தர் சவுல் என்கிற ஒரு மனுஷனை பவுலாய் கர்த்தர் மாற்றினது போல இன்றைக்கு பலரை ஸ்தோத்திரம் ஆண்டவர் அப்படி மாற்ற போகிறார். ஆமென், ஹalleluya, thank you Jesus. நீங்கள் கேள்விகளாய அல்ல, ஆண்டவர் என்னை பதிலாய ஆண்டவர் மாற்ற போகிறார். thank you Jesus. குழப்பமான அநேக இடத்துல கர்த்தர் உங்களை என்னவா வைக்க போறாருன்னா ஒரு பதிலா ஆண்டவர் வைக்க போறாரு. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நிறைய இடங்களில் நீங்க தான் பதில். உங்க குடும்பத்திற்கு நீங்க பதில், உங்க தெருவுக்கு நீங்க பதிலாய் மாற போகிறீர்கள். இதை 100% நீங்க விசுவாசிங்க. உங்களுக்குள்ள ஆயிரக்கணக்கான கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கலாம், ஆனா ஆண்டவருடைய அழைப்பு உங்களுக்கு நேராக வருகிறது. நீங்கள் அநேகருக்கு பதில் சொல்லுகிறவர்களாய் ஆண்டவர் மாற்ற போகிறார். உங்கள் குடும்பத்திலே இருக்கிற அந்த கடன் பிரச்சனைக்கு ஆண்டவர் உங்களை ஒரு பதிலாய் ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். உங்க வீட்டிலே குடும்பத்திலே இருக்கிற வம்சாவளி சாபத்திற்கு நீங்க ஒரு பதிலா மாற போறீங்க. ஹalleluya. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அந்த மனுஷனுக்கு தெரியாது, என்ன தெரியாது அப்படின்னா, அவர் தேட போனது கழுதையை தான், அவர் தேட போனது கேள்வி கேட்கறது தான், அவர் தேட போனது வேற ஒரு விஷயம். ஆனா ஆண்டவர் அங்க அவருக்கு வச்சிருந்த அபிஷேகம் என்ன அப்படின்னு சொன்னா, நீ சாதாரணமா உன்னை நீ நினைச்சிட்டு இருக்கிற, நீ சாதாரணமான ஆளு கிடையாது, நீ கேள்வி எல்லாம் கேட்காத, நீ இந்த காரியத்திற்காக நீ தேடி வராத, நீ தேடி வந்தது எதுக்காக அப்படின்னு சொன்னா காணாமல் போன கழுதைக்காக தேடி வந்திருக்கிற. ஆனா ஆண்டவர் உன்னை எப்படி வைக்க போறார் அப்படின்னு சொன்னா, சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஆண்டவர் உன்னை பதிலாய் ஆண்டவர் வைக்க போகிறார். இது நடக்கும். உங்க குடும்பத்தில் இருக்கிற நிறைய பேர் உங்களால ஸ்ட்ரென்த் ஆக போறாங்க. உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் உங்களால அங்கீகரிக்கப்பட போறாங்க. உங்க குடும்பத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு நீங்க ஆலோசகர்களாய் மாற போகிறீர்கள். ஆகாது என்று தள்ளின இந்த கல் தலைக்கு மூளை கல்லாய் மாற போகிறது. இது கர்த்தராலே ஆயிற்று. இது நம்முடைய கண்களுக்கெல்லாம் ஆச்சரியமாய் இருக்கிறது. ஹalleluya. எத்தனை பேர் மாற போறீங்க? எப்படி மாறணும்னா, நிறைய பேருடைய ஜெபத்தினுடைய பதிலா ஆண்டவர் உங்களை மாற்றணும். தீர்க்கதரிசிகள் ஜெபம் பண்ண ஜெபம் உங்க மூலமா நிறைவேறணும், உங்க பிள்ளைகள் மூலமா நிறைவேறணும். கர்த்தருடைய பரம ராஜ்யத்தினுடைய பணியை கர்த்தர் இங்க இருக்கிற நிறைய பேருடைய கையில நீங்க கொடுக்கணும். உங்க கைகள் மூலமா அற்புதம் நடக்கணும். Thank you Jesus. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் ஒரு நோயாளியாய் ட்ரீட்மெண்ட் பார்க்கறதற்காக தான் இந்த பட்டணத்துக்குள்ளே என்றானே. அப்படின்னா எப்படியாவது நான் சிக்காயிட்டேன், ஒரு ட்ரீட்மெண்ட் இந்த கோயம்புத்தூரில் பார்க்கலான்றதுக்காக நோயாளியாய் உள்ள ட்ரீட்மெண்ட்டுக்காக உள்ள வந்தேன். ஆனால் கர்த்தர் இப்போ என்னை எப்படி மாற்றி இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், இல்லை, நோயாளியாய் உள்ள வந்தவனை நிறைய நோயாளிக்கு ஜெபிக்கிறவனாய் ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, நிறைய பரிசுத்தவான்கள் இப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரனுக்காக ஜெபம் பண்ணாங்க, நிறைய பேர் அழுதாங்க, நிறைய பேர் உபவாசம் இருந்தாங்க. அவர்களுடைய ஜெபத்தினுடைய பதிலாய் கர்த்தர் என்னை கொண்டு வருவார். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்க அம்மாவுடைய ஜெபத்திற்கு பதில் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். அவங்க வடிச்ச கண்ணீருக்கு பதிலாய் ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். நீதான் பதில். சொல்லுங்க, ஒரு 5 டைம் சொல்லுங்க, நான் தான் பதில். இது எல்லாத்துக்கும் நான் தான் பதில்.
எனக்குள்ள கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ராஜாங்கத்தை வச்சிருக்கிறார். சொல்லுங்க, எனக்குள்ள ஆண்டவர் ராஜாங்கத்தை வச்சிருக்கிறாரு. ஆமென். ராஜாங்கத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நான் தான் பதில் சொல்ல போறேன். என் மூலமாகத்தான் என் குடும்பம் தலை நிமிரப்பட போகிறது. என் மூலமாகத்தான் ஆண்டவர் என்ன என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க போறாரு. ஹல்லேலூயா. என் கணவனாருக்கு நான் தான் பதில், என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் பதில். ஆமென். சொல்லுங்க, அநேகருக்கு ஆண்டவர் என்னை பதிலாய் கர்த்தர் மாற்ற போறாரு. பதிலாய் மாற்ற போறாரு. அந்த ஒரு பொசிஷனை இல்லைன்னா அந்த ஒரு வேல்யூவை நான் உணர்ந்துகிட்டேன்னா கர்த்தர் என்னை அதற்கு நேராய் நடத்த ஆரம்பிப்பார். ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக இந்த சவுல் ராஜாவை குறித்த ஆண்டவர் சொல்லும்போது ரொம்ப அழகாக ஒரு வசனம் சொல்லுது. வாசிக்கலாம். நீங்கள் 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்திலிருந்து 6வது வசனத்தை வாசிக்கலாமா? 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா? இன்னொரு அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது பென்யமீன் எல்லையாகிய பெல்சாக்கில் ராகேலின் கல்லறை அண்டையிலே 2 மனுஷனை காண்பாய். அவர்கள் உன்னை பார்த்து, நீ தேட போன கழுதைகள் அகப்பட்டது, இதோ உன் தகப்பன் கழுதையின் மேல் இருந்த கவலையை விட்டு உனக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறார் என்று சொல்லுவார். நீங்க இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாமே. அப்படின்னா 9ஆம் அதிகாரத்தினுடைய அந்த கடைசி வசனத்தை வாசிக்கலாமா? 9ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் பட்டணத்தின் கடைசி மட்டும் இறங்கி வந்தபோது சாமுவேல் சவுலை பார்த்து, வேலைக்காரனை நமக்கு முன்பாக நடந்து போக சொல் என்றான். அப்படியே அவன் நடந்து போனான். இப்பொழுதும் நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படி நீ சற்றே தரித்து நில் என்றான். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இரண்டாவது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த சவுலை பார்த்து இந்த சாமுவேல் சொல்றாரு, எப்பா இவங்க 2 பேராக சேர்ந்து தான் கழுதையை தேடுறதுக்கு உள்ள வர்றாங்க. ஒருத்தன் தான் ஆலோசனை கொடுக்குறான், நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த சவுலும் வேலைக்காரரும் 2 பேரும் அந்த வீட்டுக்குள்ள என்ட்ராகிறாங்க. ஆன உடனே சாமுவேல் எல்லாத்தையும் பேசிட்டு ஒன்று மட்டும் சொல்றாரு. சவுலை பார்த்து சொல்றாரு, நீ மட்டும் அங்கே தரித்து நெல், வேலைக்காரன் என்ன பண்ணட்டும், அவன் முன்னாடி போட்டும்பா, அவன் முன்னாடி போட்டும். ஏன் அப்படின்னு சொன்னா, உனக்கு மட்டும் சொல்ல வேண்டிய தனியான ஒரு ரகசியம் ஒன்று இருக்கிறது. நான் 2 பேரையும் சேர்ந்து பேச விரும்பல, அவனுக்கும் உனக்கும் கிடையாது. இது யாருக்கு மட்டும்தான் அப்படின்னு சொன்னா, நீ மட்டும் அந்த இடத்திலே தரித்து நெல், நீ மட்டும் அந்த இடத்திலே தரித்து நெல். ஆண்டவர் இன்றைக்கு இரண்டாவதாக ஆளுகை இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. நீங்க 2 பேரா பிரயாணத்தை ஆரம்பிக்கலாம். நீங்க ஒருவேளை 2 பேராக சேர்ந்து முன்னேறணும்னு நினைக்கலாம். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்க மேல ஆண்டவருடைய அழைப்பு இருக்கிறதுனால, உங்க மேல ஆண்டவருடைய அபிஷேகம் இருக்கிறதுனால கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை தனியாய் நிற்க பண்ணி உன் மேல அபிஷேக தைலத்தை நான் ஊற்றி, அவர்களுக்கு அல்ல, உங்க குடும்பத்திலே உங்க வம்சத்திலே ஆண்டவர் இங்கே இந்த சத்தத்தை கேட்கிற சிலரை கர்த்தர் தனியாய் தெரிந்து கொள்ளுகிறார். தனியாய் தெரிந்து கொள்ளுகிறார். நீங்க இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி அல்ல, இன்னொருத்தருடைய கூட இல்ல, இன்னொருத்தருடைய சார்ந்து அல்ல. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, உன்னை நான் தனியா
இன்றையிலிருந்து சிலரை ஆண்டவர் தனியா பழக்குவிக்க போகிறார். இன்றையிலிருந்து சிலரை தனியாக ஆண்டவர் சில ரகசியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுக்க போகிறார். இன்றையிலிருந்து கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை தனி விதமாய் இயக்கி கொண்டிருக்க போகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க எப்படி வாங்க அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு தனியா நீ நில்லு, நீ தனியா நில்லு. ஏன் அப்படின்னா உங்களுக்கென்று ஒரு ஸ்பெஷலை கர்த்தர் வைத்திருக்கிறார். யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் தீர்க்க தரிசனமா பேசுறாரு. ஒருவேளை நீங்க தனியாய் நிற்கிறதற்கு பயப்படலாம், நீங்க அஞ்சலாம், நான் என்ன செய்ய முடியும்னு சொல்லலாம், எனக்கு ஒன்றும் தெரியாதேன்னு நீங்க திகைத்து போய் நிற்கலாம். அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், அவங்களுக்கு தான் படிப்பு இருக்குது, அவங்களுக்கு தான் இதை குறிச்ச A to Z தெரியும். நான் ஜஸ்ட் ஒரு சாதாரணமான ஒரு ஆள் தான், என்னால எதுவுமே பண்ண முடியாது, அவங்க இல்லாம இது எதையும் செய்ய முடியாது. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், வேலைக்காரன் தான் காரியத்தை செய்தாலும் அபிஷேகம் யார் மேல இருக்குன்னா கர்த்தர் சவுல் மேல இருக்கிறதுனால கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ சற்றே தரித்து நில், நீ சற்றே தரித்து நில், உன் மேல ராஜ அபிஷேகத்தை கர்த்தர் வைக்க போகிறார். ஆமென். இந்த ஜெபத்துல ஒரு தீர்மானம் எடுத்து எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாருடைய கனெக்ஷனையும் தேவையற்ற எல்லா உறவுகளையும் கட் பண்ணிட்டு நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, நீங்க ஆண்டவரிடத்துல வந்து தனியா நில்லுங்க. கர்த்தர் இங்க இருக்கிற சிலரை பார்த்து சொல்றாரு, உன் மேல நான் ஒரு பெரிய அபிஷேகத்தை வச்சிருக்கேன். அது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது, உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. நீங்க எல்லார மாதிரி உங்களை நினைச்சுக்காதீங்க, அவங்கள விட உங்களை குறைஞ்சவங்களா நீங்க நினைக்க வேண்டாம். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீங்க மட்டும் தனியாக நின்னீங்கன்னா, நீங்க மட்டும் தனியா அவரை சார்ந்து நின்னீங்கன்னா, உங்களை கொண்டு எப்படி சவுலை கொண்டு அந்த தேசத்தை கர்த்தர் சந்தித்தாரோ, சவுலை அதிகாரியாய் மாற்றினாரோ, அதே போல உங்களையும் ஆண்டவர் தனியாய் அழைக்கிறார். அவர்களுக்கு அல்ல, உங்க மேல கர்த்தருடைய அபிஷேகம், உங்க மேல ஆண்டவருடைய மகிமை, உங்க மேல கர்த்தருடைய கனம் இருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் இவ்வளவு பெரிய ஆபத்தில் இருந்து உங்களை தப்புவித்ததற்கு ஒரு காரணம் உண்டு. ஏன்னா உங்க மேல ஆண்டவருடைய அபிஷேகம் இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், வாலிப தம்பி நீ தனிய வா, தங்கச்சி நீ தனிய வா. பிரதர் உங்களுக்கு கர்த்தர் தான் பிரதர். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல நான் கர்த்தர் உருவாக்குவார், கர்த்தர் உங்களுக்கு சொல்லி தருவார், உங்களை தனிப்பட்ட விதமாய் அபிஷேகிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கைகளை மேல உயர்த்தி தேங்க்யூ ஜீசஸ், இந்த கிருபை எனக்கு வரட்டும், இந்த கிருபை எனக்கு வரட்டும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. சார்ந்து நிற்கிறதற்காக அல்ல, சார்ந்து நிற்கிறதற்காக அல்ல, இன்னொருத்தருடைய உதவியிலே நிற்கிறதற்காக அல்ல. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென், ஆமென். நான் உன்னை தனியாக நான் உன்னை உருவாக்குவேன், சற்று தரித்து நில். அந்த உதவியை நீ அனுப்பி விடு, அந்த உதவியை நீ சார்ந்து வாழ வேண்டாம். எஸ், ஹல்லேலூயா. யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா பேசிட்டே இருக்கிறாரு, உன்னை தனியா சந்திச்சு நான் அபிஷேகிக்க விரும்புகிறேன். அதை வேற யாருக்கும் ஷேர் பண்ண முடியாது, அதை வேற யாருக்கும் ஆண்டவர் கொடுக்க முடியாது. அது உங்களுக்காக பிரித்தெடுக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அந்த முன்னங்கால் தொடைய வந்து கர்த்தர் சவுல் என்கிற அந்த ஒரு மனுஷனுக்காக கர்த்தர் என்ன பண்றார் அப்படின்னா பிரிச்செடுத்து கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நம்மகிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம நிறைய பேர் தனியா நிற்கிறதற்கு நம்ம பயப்படுவோம். ஏதாவது ஒரு விதத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா சார்ந்தே சார்ந்தே நம்மளால முடியாது, நம்ம எப்படி நிக்க போறோம் அப்படின்னு நினைப்போம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், ஆதரவாகி அந்த வேலைக்காரனை நீ என்ன பண்ண அப்படின்னு சொன்னா, இதுவரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் வந்தாங்க. இவருக்கு அபிஷேகம் கொடுக்கறதுனால அந்த வேலைக்காரன் அதை பார்த்து பொறாமப்பட போறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த வேலைக்காரனுக்கு முன்னாடி வச்சே சவுல முழங்கால் படியிட சொல்லி அபிஷேகம் பண்ணி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் அந்த சாமுவேல் என்ன சொல்றாரு அப்படின்னா,
அவன் முன்னாடி போட்டோம், நீ மட்டும் என்ன பண்ணு, நீ நில்லு. ஏன் அப்படின்னா உனக்கு மட்டும் சொல்ல வேண்டிய ஒரு ரகசியம், உனக்கு மட்டும் சொல்ல வேண்டிய ஒரு ரகசியம். நான் நம்புறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க குடும்பத்தில் எத்தனையோ பேர் இந்த சத்தத்தை கேட்காம இருக்கலாம். நீங்க மட்டும் இந்த சத்தத்தை கேட்குறீங்கல்ல, காரணம் என்ன தெரியுமா? உங்கள்கிட்ட மட்டும் கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு ரகசியம் இருக்குது. ரகசியம் இருக்குது. உங்கள்கிட்ட மட்டும் ஆண்டவர் ஸ்பெஷலா ஏதோ சொல்ல நினைக்கிறாரு. ஆண்டவர் உங்களை ரொம்ப ஸ்பெஷலா கர்த்தர் பார்க்கிறாரு. இதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களே ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை கொண்டு ராஜ்யங்களை ஸ்தாபிப்பேன். நீங்கள் நான் என்ன பண்ண போறோம்? நம்பர் 1, ஃபர்ஸ்ட் நான் பிரச்சனையை தேடி என்னுடைய பிரச்சனையை தீர்க்கிறதற்கு போனவன் அல்ல. நான் தான் பிரச்சனையினுடைய பதில். நான் தான் அநேகருடைய ஜெபத்தினுடைய பதில். மறந்துட மாட்டீங்கல்ல. இந்த ஜெபத்தில் இன்னைக்கு இந்த 48வது நாள் ரொம்ப முக்கியமான நாள். இந்த நாள் கர்த்தர் தெளிவா வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை என்ன பண்ண போறேன்னா, உன்னை ஆளுகை செய்ய வைக்க போறேன். ராஜ்யங்களை நம்மளை கொண்டு கர்த்தர் என்ன கட்ட போறாரு? ராஜ்யங்களை கட்ட போறாரு. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. நீங்க எழுதுங்க, நீங்க எழுதி வைங்க. ஆண்டவருடைய வருகை தாமதிச்சா, நான் உயிரோட இருந்தா, இங்க இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க எந்த நாட்டுல எந்த தேசத்துல எங்க இருந்தாலும் உங்களை கொண்டு ஒரு சாம்ராஜ்யத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவாரு. அடுத்த சாம்ராஜ்யத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுவாரு. நீங்க நிறைய பேர் சாம்ராஜ்யங்களுக்கு தகப்பன்மார்களாய் மாற்ற போகிறீர்கள். பென்னியமின் கோத்திரத்திலிருந்து ஒரு பிள்ளையை கர்த்தர் தெரிந்தெடுத்தது போல உங்க வம்சத்திலிருந்து ஒரு பிள்ளையை கர்த்தர் தெரிந்தெடுத்துகிறார். தாயே, உங்க மகனை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். உங்க மகளை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். உங்க குடும்பத்தில் ஒரு ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். உங்க குடும்பத்திலிருந்து ஒரு ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். சோ நம்பர் 1, முதலாவதாக எனக்குள்ள அந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்கப்பட போகிற ஒரு தலைவனுக்குள்ள இருக்க வேண்டிய முதல் எண்ணம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் தான் பதிலாய் மாற போகிறேன். நிறைய காரியத்திற்கு ஆண்டவர் என்னை பதிலாய் மாற்ற போகிறார். நம்பர் 2, இரண்டாவதாக அந்த ராஜ்யத்திற்காக ஆயத்தப்படுகிற ஒரு தேவனுடைய பிள்ளை நீங்க என்ன நிக்கணும் அப்படின்னு சொன்னா, நீ தனியாய் நில் அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, மோசேயும் நூனின் குமாரனாகிய ஜோஷுவா என்னும் வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தான். தனியா நின்னான். யாரோடையும் ஒட்டல, யாரோடையும் ஐக்கியமாக முடியல. அவனுடைய அபிஷேகம் பெருசா இருக்கிறதுனால தனியா போய் நின்னோன்ன கர்த்தர் அவனை கிருபையாய் அபிஷேகித்து அந்த கோத்திரத்தங்களை பிரித்து கொடுக்கிறதற்கு கர்த்தர் அவனை பயனுள்ள பாத்திரமாய் கர்த்தர் மாற்றினார். இந்த 50 நாட்கள் இனி இருக்கிறது. இந்த 50 நாட்களில் சிலரை ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே, அந்த கனெக்ஷனை விட்டுட்டு நீ தனியா நில், உன்னை நான் பயன்படுத்த போகிறேன். இந்த உதவிகளை விட்டுட்டு தனியா நில், உன்னை நான் பயன்படுத்த போறேன். அந்த கூட்டத்தை விட்டுட்டு நீ தனியா நில், உங்க கூட ஆண்டவர் பேச போறாரு. கர்த்தர் ஒரு மனுஷனை தேடுறாரு. வெயிட் பண்ணி நிற்கிற ஒரு மனுஷனை தேடுறாரு. சற்றே தரித்து நிற்கிற ஒரு பிள்ளையை கர்த்தர் தேடுகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கலாமா? மூன்றாவது ஒரு காரியத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல், ஆமென், 9ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்கலாம். 2வது வசனத்தை வாசிக்கலாம். 9ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கலும் சௌந்தரியவான் இல்லை. எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழ் இருக்கத்தக்கதாக உயரமுள்ளவனாயிருந்தான். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். சவுலின் தகப்பனாகிய கீசுனுடைய கழுதைகள் காணாமல் போயிற்று. ஆகையால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரரில் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட புறப்பட்டு போ என்றான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே,
இந்த இடத்துல ஆளுக ஒரு மனுஷனுடைய மேல இருக்குது. அப்போ இந்த ஆளுக இந்த மனுஷனுடைய மேல இருக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுது, சகல ஜனங்களை பார்க்கலாம் சவுலுக்கு இந்த இடத்துல 2 குவாலிட்டி கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த 2வது வசனத்தை வாசிக்கும் போது இருந்தான், இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை, எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழ் இருக்கத்தக்க உயரம் உள்ளவன். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்போ என்னதான் இருந்தாலுமே இப்போ நம்முடைய உலகத்திலே இருக்கு பாருங்களேன், இந்த கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டுன்னு ஒன்று இருக்குது. ஆனால் இந்த கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டில் இந்த உலகத்திலேயே யார் ரொம்ப உயரம் உள்ளவங்க அப்படின்னு அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல் இந்த உலகத்திலேயே யார் ரொம்ப குள்ளமானவங்க அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இதுதான் கின்னஸ் ரெக்கார்டு. பொதுவாக இந்த மாதிரி 1000 பேர்ல 1,00,000 பேர்ல தனியாக தெரிகிறவங்கள மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த சவுலை குறித்து வேதம் சொல்லுது, இவன் சௌந்தரியம் உள்ளவன், அது மட்டுமல்ல எல்லா ஜனங்களும் இவனுக்கு. அப்படின்னா அந்த தேசத்திலேயே உயரமுள்ளவன் யாரு? சவுல். உயரமுள்ளவன் சவுல், சௌந்தரியம் உள்ளவன் சவுல். ஆனா இப்படி ஒரு சௌந்தரியம் உள்ள ஒரு மகன், இப்படி ஒரு உயரமான ஒரு மனுஷன் தன்னுடைய தேசத்துல இருக்கிறான்னு யாருக்குமே, சொல்லுங்க, யாருக்குமே தெரியல. இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டு நிற்கும் போதுதான் தெரியுது, எல்லா ஜனங்களும் இவனுடைய தோளுக்கு. எங்கடா இருந்த நீ? எங்க இருந்த? எங்க உன்னை கொண்டு போய் வச்சிருந்தாங்க? உன்னை கண்டுபிடிக்கவே முடியலையே. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, ஆளுகை அந்த மனுஷன் மேல இருக்கிறதுனால, கர்த்தர் ஆளுகைக்காக சவுலை தெரிஞ்சுக்கிட்டதுனால, அவனிடத்துல மறைஞ்சிருக்கிற கிஃப்ட், அவனுக்கு தெரியாமல் புதைந்து கிடக்கிற அந்த டேலண்ட் எல்லாத்தையும் கர்த்தர் என்ன பண்ணினார் அப்படின்னு சொன்னா, வெளியே அத்தனை ஜனங்களுடைய பார்வைக்கு ஆண்டவர் கொண்டு வந்தார். அதுவரைக்கும் மங்கி இருந்த தாளந்துகள், அதுவரைக்கும் யாருக்கும் தெரியாமல் இருந்த தாளந்துகள், இந்த மனுஷனுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு தாளந்து இருக்கா, இந்த மனுஷனுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் இருக்குதா, இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நம்ம பார்த்ததே இல்லையே, ஐயோ நம்ம ஊர்ல தான் இருந்தாரா, நம்ம தெருவில் தான் இருந்தாரா அப்படின்னு அநேகர் வியந்து பார்க்கிற அளவிற்கு சவுலை, அவனுடைய உள்ளான ரகசியத்தை, அவனுக்குள்ளே இருக்கிற அத்தனை தாளந்துகளையும் கர்த்தர் என்ன பண்ணினார்னா ஒன்னொன்னா வெளியே கர்த்தர் கொண்டு வர ஆரம்பித்தார். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒன்று நடக்கும். ஏன்னா உங்க கையில ஆளுகை இருக்குது. உங்க கையில ஆளுகை இருக்கிறதுனால சீக்கிரத்தில் நான் நம்புகிறேன் உங்களுடைய மறைந்து கிடக்கிற தாளந்துகள் வெளியே கொண்டு வரப்படும். நீங்க நிறைய பேர் தெரியாம இருக்கிறீங்க, உங்க வேலை தெரியாம இருக்குது, நீங்க இவ்வளவு பெரிய ஒர்க் பண்ணுவீங்கன்னு யாருக்குமே தெரியல, உங்களுக்குள்ள இவ்வளவு கிஃப்ட் இருக்குன்னு யாருக்குமே தெரியல. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்களை சீக்கிரமா என்ன பண்ணுவார்னா கர்த்தர் வெளியரங்கமாய் இந்த பட்டணத்துல ஆண்டவர் உங்களை வெளியரங்கமாய் கொண்டு வர போகிறார். நீங்கள் குடியிருக்கிற இடத்துல ஆண்டவர் உங்களை வெளியரங்கமாய் கொண்டு வர போகிறார். அநேக ஜனங்கள் பிரமிக்கிற அளவிற்கு கர்த்தர் உங்க தாளந்துகளை கர்த்தர் வெளியே கொண்டு வர போகிறார். ஆமென். நீங்க ஒருத்தர் இருக்கிறீங்கன்றத கர்த்தர் சீக்கிரமாய் அநேகருக்கு தெரியப்படுத்த போகிறார். நிறைய பேருடைய வாய்களிலே நீங்கள் உச்சரிக்கப்பட போகிறீர்கள். நிறைய பேருடைய கண்கள் உங்களை ஏறிட்டு பார்க்க போகிறது. நிறைய பேருடைய முகங்கள் உங்களை ஆச்சரியமாய் பார்க்க போகிறது. இந்த குடும்பத்தில், இந்த வம்சத்தில், இந்த தெருவில் இப்படிப்பட்ட ஒரு பையன், இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு, இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் இருந்ததை இதுவரைக்கும் அறியாத அநேக லட்சங்கள் உங்களை குறித்து அறிகிற அளவிற்கு கர்த்தர் வாக்கு. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. நல்ல கரங்களை தட்டி ரிசீவ் பண்ற அத்தனை பேருக்கும் அப்பா இப்போ 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 அந்த ஆவியானுடைய மகிமை ஊற்றப்பட்டு
ஊற்றப்பட்டு அந்த வாலிப தம்பியை வெளியே கொண்டு வருவதற்கு, தங்கச்சியை வெளியே கொண்டு வருவதற்கு, இது ஒருவருக்கு அல்ல, பல ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு சாட்சியாய் மாறுவதற்கு அந்த அபிஷேகத்தை இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் மேல். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Hallelujah, hallelujah. கர்த்தரால் ஆகாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்குள்ள ஒரு புது டேலண்ட் ஆண்டவர் தரப்போறார், ஒரு புது அனுபவத்தை ஆண்டவர் தரப்போறார். அது உங்களுக்குரியது மட்டும் இல்லை. ஆண்டவர் அதை எங்க கொண்டு வர போறாருன்னா, அநேக ஜனங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் கிருபையாய் கொண்டு வர போறாரு. இது நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல. நான் நம்புறேன் இது நடக்கிறத உங்க கண்கள் காண போகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு சின்ன கூட்டத்தில் இருக்கிறதற்காக அல்ல. ஆமென். இவ்வளவு உயரமுள்ள ஒரு மனுஷனை இதுவரைக்கும் எங்க மறைச்சு வச்சிருந்தீங்கன்னு சொல்லுகிற அளவிற்கு கர்த்தர் உங்களை வெளியரங்கப்படுத்துகிற நாள். இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு நீங்கள் நிறைய பேர் வெளியரங்கம் பட போறீங்க. கர்த்தர் உங்களை பிரகாசிக்கிற சுடர்களா கர்த்தர் மாற்ற போறார். உங்க பிள்ளைங்களுடைய டேலண்ட் வெளியே தெரிய போகுது. உங்க பிள்ளைகளை கர்த்தர் ராஜாக்கள் மத்தியில கர்த்தர் நிற்க பண்ண போறார். ஆமென். இந்த ஸ்பெஷலா இருக்கிறவங்க எல்லாரையும் ஆண்டவர் தெரியப்படுத்த போறாரு. ஆனா ஒன்று ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சவுல் ராஜா எவ்வளவு தாளந்துள்ள மனுஷனா இருந்தாலும், அவ்வளவு உயரமுள்ள மனுஷனா இருந்தாலும், என்னைக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள வந்தாரோ அன்னைக்கு தான் அவருடைய அழகு வெளியே தெரிஞ்சிருச்சு. அவருடைய சௌந்தரியம் வெளியே தெரிஞ்சது அன்னைக்கு தான். அவருடைய உயரம் வெளியே தெரிஞ்சது அன்னைக்கு தான். அதனால ஒரு ஆண்டவருடைய பிள்ளை வெளியில சைன் பண்ணணும்னா நீங்க எங்க வந்தாதான் பிரகாசிக்கும் அப்படின்னு சொன்னா, நீங்க தேவ சமூகத்திற்கு வந்தாதான் நீங்க பயன்பட ஆரம்பிப்பீங்க. வேதம் சொல்லுது, ஆரோனுடைய கோல் அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வெளியில இருக்கிற வரைக்கும் அது சாதாரணமான கோல் தான். ஆனா ஆசரிப்பு கூடாரத்துக்கு உள்ள வந்துச்சுன்னா அந்த கோல் துளிர்த்து மாதுளம் பழங்களை கொடுக்கிற கோலா மாறிடும். வாலிப தம்பி தங்கச்சி, உன்னுடைய டேலண்ட் எல்லாம் எப்போ மல்டிப்ளை ஆகும் தெரியுமா? நீங்க எப்போ வெளியே தெரிய ஆரம்பிப்பீங்க தெரியுமா? உங்க திறமைகள் எல்லாம் எப்பொழுது மற்றவர்களுக்கு போய் சேரும் தெரியுமா? நீங்க ஆண்டவரோட கனெக்ட் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க தாளந்தும் ஏசப்பாவும் ஒன்று சேர்ந்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள்கிட்ட இருக்கிற திறமைகளையும் கர்த்தருடைய பிரசன்னமும் ஒன்று சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் நம்புறேன் அந்த காம்பினேஷன் ஒரு அவுட்புட்டை கொடுக்கும் பாருங்க, உலகத்துல யாராலும் அது கொடுக்க முடியாது, யாராலையும் கொடுக்க முடியாது. ஆமென். அதை யாராலையும் தட்டி போட கூட முடியாது. ஆனா இதுக்கு அவ்வளவு பவர் இருக்குது. இந்த உலகத்துல இருக்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய தாளந்துகள் இருக்குது, அதை வெளிப்படுத்துறாங்க, அது யூனிக்கா தெரியுது, தனியா தெரியுது. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற தாளந்து தனியா நம்ம கொண்டு போய் பண்ணா எல்லார மாதிரி இருக்கும். அப்படி கிடையாது. நீங்க ஆண்டவரோட அந்த தாளந்தை கொண்டு போங்க, வெளியே பார்க்குறவங்களுக்கு ஒன்றும் பெருசா தெரியாது. ஆனா அதன் மூலமா ஆசீர்வதிக்கப்படுகிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, லட்சக்கணக்கான பேர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபமும் தாண்டி உன்னிடத்திற்கு உன்னுடையதாகும். உன்னிடத்திற்கு உன்னுடையதாகும், நம்முடையதாகும், என்னுடையதாகும். சொல்லுங்க, அப்பாட்ட சொல்லுங்க, கைகளை உயர்த்தி இது நடக்கும். ஒவ்வொரு அம்மாவும் அப்பாவும் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க. அம்மா, உங்க வீட்டில் ஒரு ராஜாங்கம் எழுப்பணும். அம்மா, உங்க வீட்டில் ஒரு ராஜாங்கத்தை கர்த்தர் எழுப்பணும். சத்தத்தை உயர்த்தி ஆமென். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க அந்த மகிமை கடந்து வரட்டும், அந்த பிரசன்னம் கடந்து வரட்டும். ஹல்லேலூயா. ராஜாங்கத்தை ஏற்படுத்துவேன் என்று வாக்கு கொடுத்த தெய்வம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். நீ ஆளுகை செய்வாய்.
நீ ஆளுகை செய்வாய். நீ ஆண்டு கொள்ளுவ, நீ ஆண்டு கொள்ளுவ. தகப்பனே, என் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் திறப்புல நிக்கிறேன் ஐயா. எத்தனையோ பேரு ரொம்ப வருத்தத்தோட நிக்கிறாங்கப்பா. ஏதோ ஒண்ணு அவங்கள ஆளுகை செய்து, ஏதோ ஒரு சூழ்நிலை அவங்கள ஆளுகை செய்து, ஏதோ ஒரு கஷ்டம் அவங்கள அப்படியே கசக்கி பிழியுதுப்பா. அவங்களால நிம்மதியா ஒண்ணுமே பண்ண முடியல. இந்த கட்டுக்குள்ள இருந்து நான் எப்படி வெளியே வருவேன்? இந்த சூழ்நிலைக்குள்ள இருந்து நான் எப்படி வெளியே வருவேன்? அவங்க இருதயம் அங்கலாய்க்குதுப்பா. ஆனா இந்த 48வது நாள் உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் இந்த சத்தத்தை கேட்டு அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நான் இப்ப திறப்புல நிக்கிறேன்ப்பா. திறப்புல நிக்கிற ஆண்டவரே, திறப்புல நிக்கிறேன்ப்பா. ஒரு அற்புதம் நடக்கணும், ஒரு அற்புதம் நடக்கணும் இதே இடத்துல ஆண்டவரே. எங்க பிள்ளைங்க இல்லைன்னா இந்த ஆண்டவரே பிரேயர் முடிகிறதுக்குள்ள ஆண்டவரே உங்க வருகை தாமதிக்கும்னா எங்க பிள்ளைங்க ஒவ்வொருத்தரும் சாட்சி சொல்லணும், சாட்சி சொல்லணும். பாஸ்டர், என் குடும்பத்துல ஒரு ஆளுகையை கர்த்தர் தந்துட்டாரு, என் மகளுடைய கையில ஒரு ஆளுகையை தந்துட்டாரு, என் கணவனாருடைய கையில ஒரு ஆளுகையை தந்துட்டாரு. எங்க பிள்ளைகள் சாட்சி சொல்ல போகிறதற்காக ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க இன்னைக்கு வாக்கு கொடுத்தது மாதிரி எங்க பிள்ளைகளுக்குள்ள எவ்வளோ தாளந்து இருக்குப்பா, எவ்வளோ தாளந்து இருக்குதுப்பா. ஆனா அது என்னமோ தெரியல, வெளியே வரவே இல்லை. அது மறைஞ்சு கிடக்குது, அது மறைஞ்சு கிடக்குது. ஆனா ஆண்டவரே ஒரு புது தாளந்த கொடுத்து நீங்க சீக்கிரமா வெளியே கொண்டு வரணும், வெளியே கொண்டு வரணும். என் பிள்ளை இந்த இடத்துல இருக்கிறாங்கன்றத மற்றவர்களுக்கு நீங்க காமிக்கணும் ஆண்டவரே. வனாந்தரத்தில் இருக்கிற பிள்ளைய கர்த்தர் ராஜாக்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினீர் அல்லவா? அந்த அற்புதம் நடக்கட்டும். இந்த ஜெபத்துல கலந்து கொள்கிற பிள்ளைங்க யார் எந்த காரியத்திற்காக ரொம்ப உடைஞ்சு போய் ஜெபம் பண்றாங்களோ, இந்த காரியம் எனக்கு நடக்கணும்னு சொல்றாங்களோ, அவர்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா. உங்க கிருபையினால பிள்ளைகளை மூடி கொள்ளுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்ம நீரோடு இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.